எங்க சார் போனீங்க? காணாமே உங்களை இவ்வளவு நாள் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி. வாய்ப்புகள் ஆல்சோ கம்மி தான். லைம் லைட்டில் இருக்கிறவங்கள தானே காசு பண்ணுவாங்க. ரொம்ப வரிடாக இருந்தாங்க. ஏன்னா we are so helpless. கேட்குறாங்களே, why are they asking that? Because they want to see you. Why is that? Because of your previous work. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அது அவங்க மனசில் இருக்கிறதுனால இப்போ உங்களை பார்க்கணும். ஸோ அது நம்ம இட்ஸ் அவர் டியூட்டி. ஸோ அதனால் டெஃபினெட்லி வர்ற வாய்ப்புகள் இருந்து இப்போ எல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்தால் கம்மி. வாய்ப்புகள் ஆல்சோ கம்மி தான். இப்போ நான் அவ்வளோ ஆக்டிவாக ஐம் நாட் டூயிங் ஃபில்ம். ஸோ டெஃபினெட்லி லைம் லைட்டில் இருக்கிறவங்கள தானே காசு பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பட் ரீசன். அதெல்லாம் வெரி ரியல் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ். ஸோ பட் அது வர்ற டைமில் இஃப் எனக்கு அது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நான் பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த டீம் நல்லா இருக்கணும், தட் சப்ஜெக்ட் ஷுட் பி நைஸ், ஐ ஷுட் ரீட் தி ஸ்கிரிப்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் என்னோட கேரக்டர் பற்றி. ஐ எம் ஆல்வேஸ் கன்சர்ன் அபவுட் த ஃபில்ம் அண்ட் அந்த ஹோல் ஸ்கிரிப்டோட இம்பேக்ட்னா அதில் இந்த பர்டிகுலர் கேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றது ஐ ஆல்வேஸ் see that. அது மேபி ஜஸ்ட் ஒன் சீன் ஆர் 2 ஷார்ட்ஸ், பட் இஃப் இட் கேன் மேக் அன் இம்பேக்ட், that is my point. ஸோ அந்த ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பே உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு இல்லையா த்ரூ அவுட்டாக? டெஃபினெட்லி. அது அந்த குட்வில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மக்கள்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற. இப்போ இன்றைக்கும் ரசிகர்கள் இல்லைன்னா மக்கள் வந்து நீங்கள் அந்த படம் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் சொல்லும். இப்போ நமக்கும் இருக்கும் ஃபேவரட்ஸ். இப்போ கமல் சாரோட, ஸ்ரீதேவி மேமோட, ரஜினி சாரோட படங்கள்லாம் பார்த்து வீசேனும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி மக்கள் ரசித்து நம்மளை பாராட்டும் போது அது நான் எப்போவுமே ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறீங்க. அண்ட் அந்த ஆசீர்வாதம் தான் எங்களோட சக்தி. The driving force is that blessed. ஸோ இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆவாரம் பூ இல்லையா? ஆவாரம் பூ, ஐயோ, அது பரதன் சார், இளையராஜா சார், பரதன் சார் ஒன் ஆஃப் த மாஸ்டர் டிரெக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. மலையாளம் சினிமாவில் ஒரு நிறைய மாஸ்டர் பீஸ் எடுத்த கிரேட் டைரக்டர். ஸோ பரதன் சார் முன்னாடியே தெரியும். என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை வந்து ரிஷிஷங்கனுக்கு தான் ஒரு கூப்பிட்டு என்ன when I was in 9th. This is much before I did my first film. 84ல. ஸோ அன்னையிலேருந்து பரதன் சார் தெரியும். அந்த ப்ராஜெக்ட் நடக்கல, பட் என்ன ஃபைனலைஸ் பண்ணேன். பட் தட் ப்ராஜெக்ட் didn't happen due to some producers issues. But later on that came as Vaishali. அப்போ வேறு காஸ்ட்டாக இருந்தது. By then I had already come and I think they wanted new face அந்த டைமில். ஸோ பரதன் சார் வந்து is a dream for any actor to just come in one frame and work with him. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் பரதன் சார் தான் இந்த அவரும் பூக்கு அதில் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வரும். அதுக்கு தான் என்னை கூப்பிட்டேன் ஃபஸ்ட்டு. நீ எங்கே இருக்கு, ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஐ வாஸ் டூயிங் மை டிகிரி ஹியர், நியூ காலேஜ், சென்னை. ஸோ அந்த டைமில் தான் ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் இவர் ஹீ கால் மீ. ஏன்னா அந்த வயசில் எனக்கு வந்து there was limitations. ஆஃப்டர் a couple of years நமக்கு வந்து ஒரு we get the techniques of acting, and with performance you start learning, observing, you start growing as an actor. இப்போ நான் பண்ணுற மாதிரில அப்போ. ஸோ அப்போ வந்து அந்த டிரெக்டர்ஸ் வந்து கன்சீவ் பண்ணி அதை அப்படியே மோல்ட் பண்ணி எடுப்பாங்க எங்களுக்குள்ள. ஹரிஹரன் சார்லாம் அப்படி தான். ஏன்னா என்னோட செகண்ட் மலையாளம் ஃபிலிம் நகட்சதங்களில் நான் எம்டி சாரோட மெயின் கேரக்டர் பண்ணுறேன். ஒரு பேசிக் டெக்னிக் ஆஃப் ஆக்டிங், டயலாக் மாடுலேஷன் ஒன்றுமே தெரியாது. அது ஃபுல்லாக அவர் தான், ஹரிஹரன் சார் தான் எங்கள் 2 பேருக்கும் சொல்லி கொடுத்து பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி கிரேட் மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம், தட் படன அனுபவம் சொல்லும், தட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ்